ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் டி அதை பற்றி தான் இதுவரையில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். ஏ எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் சொல்லியிருந்தோம். வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் போடணும், கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி ஏ போடணும். இது ரெண்டுத்துக்குமே எக்ஸப்ஷன்ஸும் பார்த்தோம். கான்சனன்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஆன் போடணும் ஒரு சில இடத்துல, அது ஒரு எக்ஸப்ஷன். வவ்வல்ஸ் அதுக்கு முன்னாடி ஏ போடுவோம், அதுவும் எக்ஸப்ஷன். இந்த எக்ஸப்ஷன்ஸ் பூரா நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டெஃபினட் ஆர்டிக்கல். இப்போ ஏ ஆன் இது ரெண்டும் இன்டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பர்சன் ஆர் சிங்கிள் திங் ஆர் சிங்கிள் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏ அல்லது ஆன். சிங்கிள் இல்லாமல் ப்ளூரல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏ ஆன் போடக்கூடாது, தி தான் போடணும். தி தான் டெஃபினட் ஆர்டிகல்னு சொல்றோம். பார்த்துக்குங்க, த ட்ரீ இஸ் டால். இந்த இடத்துல ஏ ட்ரீ இஸ் டால்னு சொல்றது நல்லா இல்லை. த ட்ரீ இஸ் டால். த ஸ்கூல் இஸ் பியூட்டிஃபுல். த மவுண்டன் இஸ் பியூட்டிஃபுல். த ஃபோர்ட் இஸ் வெரி டால். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டெஃபினட் ஐட்டம், டெஃபினட் பர்சன் ஆர் டெஃபினட் திங் வரப்போ த போடணும். த எங்கெங்க வரும்னா 4 சூழ்நிலையில் வரும். எப்படின்னு சொல்றேன். ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ், ப்ளூரல் ஐட்டம்ஸ் வரக்க அதுக்கு முன்னாடி தி போடணும். குறிப்பிட்டு ஒன்று சொல்றதா இருந்தா அதுக்கு தி போடணும். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி தி போடணும். அப்புறம் இந்த நேச்சர்ஸ் கிரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நேச்சர்ஸ் கிரியேஷன்ஸ் என்னென்ன? சன், மூன், ஸ்கை, சி, அதுக்கு முன்னாடி தி போடணும். பாருங்க, த சன், திஸ் சன் இஸ் எ நேச்சர்ஸ் கிரியேஷன், அதுக்கு முன்னாடி தி போடணும். த மூன், த எர்த், த சீ, இதெல்லாம் நேச்சர்ஸ் கிரியேஷன்ஸ். த மவுண்டன், த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சன்னுக்கு முன்னாடி தி போட்டோம், பிகாஸ் சன் இஸ் எ நேச்சர்ஸ் கிரியேஷன். த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். ஈஸ்டுக்கு முன்னாடி தி போடும். இந்த திசைகள் அது நீயா மாற்ற முடியாது. இட்ஸ் எ ஃபிக்ஸட் ஒன், டெஃபினட் ஒன். எந்த திசையாக இருந்தாலும், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி தி போடு. டு சம் அப், with regard to definite article the is used when you are referring to multiple things, plural things. ப்ளூரலாக இருக்கப்போ த போடணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பர்சன், அவர் ஒரு குறிப்பிட்ட எபிக், குறிப்பிட்ட நேச்சர்ஸ் கிரியேஷன், அந்த மாதிரி இருக்கிறப்போ த போடணும். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா த போடணும். இந்த மாதிரி 4 இடத்துல த போடணும். அந்த குறிப்பிட்ட நேச்சர்ஸ் கிரியேஷன்ஸ் லிஸ்ட் பண்ண இல்லையா, அதே மாதிரியே குறிப்பிட்ட நாடுகள், த யுனைடெட் கிங்டம், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கு முன்னாடி த போடணும். அப்புறம் ஃபேமஸ் எபிக்ஸ் லைக் திருக்குறள், த திருக்குறள், த ராமாயணா, த குரான், த பைபிள், அந்த மாதிரி இடத்துல த போடணும். அலெக்சாண்டர் த கிரேட், த யுனைடெட் கிங்டம், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்த மாதிரி இடத்துலையும் த போடணும்.